ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 28வது பாசுரம். பகவான் கண்ணன் தன்னுடைய பெருமையை மறைச்சிண்டு இடையனாக சாமானியனாக கோகுலத்தில் பிறந்தான். அவனை நாராயணான்னு கூப்பிடலாமா? அது அவனுக்கு சிறு பெயர். அறியாத பிள்ளைகளான நாங்கள் உன்னை சிறு பேரை இட்டு அழைச்சிட்டோம். ஏன்னா எங்களுக்கு சம்ஸ்கார பூர்வமான வார்த்தைகள்லாம் தெரியாது. ரொம்ப பெரியவர்களை, தெய்வத்துக்கு துல்லியமானவர்களை தேவரீர்னு கூப்பிடணும். சம்பிரதாயம் தெரிஞ்சாதானே நாங்கள் அப்படி கூப்பிட முடியும். எங்களுக்கு அது தெரியல. இவர்களை விட கொஞ்சம் தாழ்ந்தவர்களை தாங்கள்னு கூப்பிடணும். இதை விட தாழ்ந்தவர்களை நீங்கள்னு கூப்பிடணும், இல்லை நீர்னு கூப்பிடணும். எங்களுக்கு இந்த சம்பிரதாயம் எல்லாம் தெரியாது கண்ணா அப்படிங்கிறா ஆண்டாள். கோபிக்குட்டிகள்லாம் கண்ணனை டேய் கண்ணா டேய் கண்ணா அப்படின்னு தான் கூப்பிடுவா. அவனும் டி ராதே இங்கே வாடி அப்படின்னு தான் அவனும் சொல்லுவான். டேய் டேய்னு கூப்பிடுறாளே, அந்த சப்தத்தில் என்ன இருக்கு? அந்த சப்தத்திலேயே மாதுரியம் இருக்கான், அன்பு இருக்கான். அன்பினால் சிறு பேரிட்டு அழைச்சுட்டோம் அப்படிங்கிறார்கள். தேவரீர்னு சொல்ல தெரியலையாம் தாரைக்கு. தாரை யாரு? வாலியனுடைய பத்தினி. துவம் அப்படின்னு அவள் அழைச்சுட்டாள். துவம் அப்பிரமேயஸ்ச துராசதஸ்ச ஜிதேந்திரியஸ்ய உத்தம தார்மிகஸ்ய அப்படிங்கிற இந்த ஸ்லோகம் ராமாயணத்தில் தாரை ராமரை கொண்டாடுறார். சக்கரவர்த்தி திருமகன் நிற்கிறார். பிரபுவுக்கெல்லாம் பிரபு அவர், ராஜாவுக்கெல்லாம் ராஜா அவர். அவரை போய் டே ராமா அப்படின்னு கூப்பிடலாமோ? கண்ணனை இலை டேன்னு கூப்பிடலாம், ராமரை கூப்பிடலாமோ? தேவரீன்னு தானே கூப்பிடணும். ஆனால் அவரை இந்த தாரை துவம் அப்படிங்கிறார். துவம் அப்பிரமேயஸ்ச அப்படிங்கிறார். துவம்னா நீ, நீன்னு அழைக்கிறா. இப்படி அழைச்சுட்டு வெட்கப்படுறா தாரை. ஏன்னா வேதமே உங்களை இன்னார்னு அழைக்க முடியல. அப்பேற்பட்ட மேன்மையுடைய தங்களை நான் இந்த குரங்கு புத்தியால நீன்னு கூப்பிடுற இந்த அவல நிலையை பார்க்குற போது, இந்த கேவலமான நிலையை பார்க்குற போது, நான் அவலைன்னு சொல்லிக்க வந்த என்னை விட உங்களுடைய நிலை பரிதாபமாக இருக்கே, உங்களோட கதி அப்படிங்கிறா. இப்படி யார் வியாக்கியானம் பண்ணுறா அப்படின்னா பெரியவாச்சான் பிள்ளை இந்த இடத்துக்கு வியாக்கியானம் பண்ணுறார். ராமரையே தாரை இப்படி சொல்கிற போது கண்ணனை டேய் 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 கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டா அவனுக்கு கோபம் வருமா அப்படின்னா வராது அப்படின்னு அதுக்கும் ரசமா வியாக்கியானம் பண்றார் பெரியவாச்சான் பிள்ளை. டே கிருஷ்ணான்னு கூப்பிட்டாதான் சந்தோஷமா இருக்குமா, நாராயணன்னு கூப்பிட்டா ரொம்ப வருத்தப்படுவானா. கோபிக்குட்டிகளுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஏதாவது சண்டை வந்தா இவெல்லாம் கிருஷ்ணனை திட்டுவா. அப்படி திட்டுற போது அவன் அதை பொருட்படுத்த மாட்டான், சிரிச்சுண்டே போயிடுவானான். அவனை அழவிடுற மாதிரி திட்டணும்னு பிளான் பண்ணிட்டு இவ என்ன பண்ணுவா அப்படின்னா, கண்ணன் வாசல்ல தெருவோட போகிற போது இவெல்லாம் ஏய் நாராயணன் போறார்டி, நாராயணன் போறார்டி பாரு அப்படின்னு சொல்லுவா. உடனே அதை கேட்டுட்டு கண்ணன் வீல் கத்தி அழுதுண்டு அம்மா யசோதை கிட்ட போவான். ஏண்டா குழந்தை அழற அப்படின்னு கேட்பா யசோத. அவள்லாம் என்ன நாராயணா நாராயணான்னு திட்டுறாமா அப்படின்னு சொல்லுவான். யசோதை உடனே குழந்தைய கட்டி அணைச்சிண்டு அவகிட்ட போவா. ஏண்டி குட்டிகளா, கோபாலான்னு சொன்னா என்னடி, கோவிந்தான்னு சொன்னா என்ன, புதுசா நாராயணான்னு கண்டுபிடிச்சிட்டேளா அப்படின்னு அவ சொல்லுவாளாம். இப்படி ரசமா வியாக்கியானம் பண்றார் பெரியவாச்சான் பிள்ளை இந்த இடத்துல. கோவிந்தா, கோகுலநாதா, கோபாலா, ஆயா, மாயா அப்படிலாம் கூப்பிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கோ
அவ்வளவு சந்தோஷம் நாராயணா வாசுதேவான்னு கூப்பிட்டா இல்லை அப்படின்னு சொல்றார் அவர். கண்ணன் மாதிரியே தான் பிரபு ராமச்சந்திரமூர்த்தி. ஒரு ஸ்லோகம் உங்க எல்லாருக்குமே இந்த ஸ்லோகம் தெரிஞ்சிருக்கும். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமக. இதுல ஒவ்வொருத்தரும் ராமரை எப்படி கூப்பிடுறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ராமா அப்படின்னு ரிஷிகள்லாம் கூப்பிடுவாளாம். ராமபத்ரன் அப்படின்னு தசரதர் அழைப்பர். ராமச்சந்திரன்னு கௌசல்யா தேவி கூப்பிடுவாளாம். வேதஸ் அப்படிம்பாராம் வசிஷ்டர். ரகுநாதன் அப்படின்னு அயோத்தி மக்கள்லாம் சொல்லுவாளாம். நாதா நாதன் அப்படின்னு சீதா பிராட்டி சொல்லுவாளாம். சீத்தையினுடைய பதி அப்படின்னு மிதிலா தேசத்து பிரஜைகள்லாம் சொல்லுவா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாயா சீதாயா பதையே நமக அப்படின்னு. தசரதர்கிட்ட வேலை பார்த்த பழைய காவல்காரன், ரொம்ப வயசாயிடுத்து கிழவன். ஒரு நாளைக்கு பட்டாபிஷேகம்லாம் ஆயிடுத்து. பிரபு வந்துட்டு இருக்கார். இந்த கிழவர் என்ன பண்ணிட்டார், ராமபத்ரா அப்படின்னு கூப்பிட்டுட்டார். உடனே பயந்து போயிட்டார். உடனே சொல்ற, சக்கரவர்த்தி என்னை மன்னிக்கணும், தெரியாம கூப்பிட்டுட்டேன் அப்படின்னார். அவர் கிட்ட போய் பிரபு ராமர் சொல்றார், நீங்க அப்படியே என்னை கூப்பிடுங்கோ, என் அப்பா கூப்பிடுற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றார் ராமர். இப்படி கண்ணன் மாதிரியே எல்லார்கிட்டையும் கலந்து பழகக்கூடிய தன்மை நம் ராமருக்கும் உண்டு அப்படின்னு தெரியுது. இந்த சம்பாஷணை எங்க இருக்கு அப்படின்னா உத்தர ராமாயணத்துல இருக்கு அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுவார்கள். பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் இருக்கு. சகேதி மத்வா பிரசவம் யதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மகிமானம் தவ இதம் மயா பிரமாதாத் பிரணயேன வாபி யச்சாவகாசார்த்தம் அசத்கிருதோசி விஹாரசய்யாசன போஜனேஷு ஏகோத அவாபி அச்சுததச்சமக்ஷம் தச்சாமயே த்வாம் அகம் அப்ரமேயம். இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கண்ணனை பார்த்து சொல்கிறான், ஹே கிருஷ்ணா, ஏ யாதவனே, ஏ நண்பனே, புழுகுனிலாம் பரிகாசம் பண்ணியிருக்கேன், உன்னை சிறு பேர் அழைச்சு உன்னை கூப்பிட்டுருக்கேன். கேளிக்கையின் போதும் படுக்கையில் தூங்குற போதும் சாப்பிட்ற போதும் எல்லார் முன்னாடியும் கேலியாகவும் வேடிக்கையாகவும் பேசியிருக்கேன். உன்னோட மேன்மை புரியாம இருந்திருக்கேன் கண்ணா அப்படிங்கிறான். உன் மேல கைய போட்டுண்டு சின்ன சின்ன பேரெல்லாம் சொல்லி அழைச்சுட்டேன், என்னை மன்னிச்சுடு அப்படிங்கிறான். எப்போ இதை சொல்றான் அப்படின்னா அர்ஜுனன் கண்ணனுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்த்துட்டு சொன்னான். பெரியாழ்வார் ஒரு பாசுரத்துல நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துறார். நம்பி பிம்பி என்று நாட்டு மானிட பேரிட்டால் நம்பும் பிம்பும் எல்லாம் 4 நாளில் அழுங்கிப்போம். செம்பெரு தாமரை கண்ணன் பேரிட்டு அழைத்தக்கால் நம்பிகாள் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள் அப்படின்னு பெரியாழ்வார் பாசுரம். இந்த பாசுரத்தில் ஆழ்வார் சொல்ற, உங்க குழந்தைக்கு நம்பி பிம்பின்னு நாட்டு பெயர்களெல்லாம் இட்டு அழைச்சா அந்த பெயர்களோட சிறப்பு 4 நாட்கள்ல அழிஞ்சே போயிடும். இந்த காலத்துல நம்பி கிம்பின்னு நம்ம சொல்றது இல்லை, நம்ம வேற ஏதோ சொல்றோம். அதுக்கு பதிலா அவர் சொல்றார், கோவிந்தா நாராயணா அப்படின்னு பகவானுடைய நாமத்தை இட்டு அழைச்சா அந்த தாயாருக்கு ஏது நரகம் அப்படிங்கிற ஆழ்வார் இந்த பாசுரத்துல. திருச்சியில ஜீயபுரம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு தாய் தன்னோட புத்திரனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கீரை பண்ணி வச்சிருந்தார். பகல் 12 மணி ஆயிடுத்தே, குழந்தை இன்னும் வரலையே அப்படின்னு வாசல்ல நின்றுட்டு ரங்கா ரங்கா அப்படின்னு தன்னோட
பையனுடைய பேரை சொல்லி அழைச்சா. ஏன்னா அவனோட பையனோட பேரு ரங்கா. ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டிருக்கிற ரங்கநாதன் நினைச்சான், அடாடா எனக்கு ஒரு அம்மா இல்லையே இப்படி அழைக்கிறதுக்கு அப்படின்னு நினைச்சான். என்னோட பேரும் ரங்கன் தானே, நாம போவோம் அப்படின்னு நினைச்சுட்டு அவன் ஓடி வந்துட்டான். ஓடி வந்து இந்த அம்மா முன்னாடி உட்காந்து எல்லா கீரையும் சாப்பிட்டுட்டு போயிட்டான். இந்த தாயோட குழந்தை ரங்கன் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தான். அம்மா பசிக்கிறது, கீரை சாதம் போடு அப்படின்னா. இப்பதானடா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போனேன், எல்லாத்தையும் உனக்கு தானடா நான் வழிச்சு போட்டேன் அப்படின்னா. நான் இப்பதானேம்மா வரேன், இத்தனை நாளையா நான் வரலையேம்மா அப்படின்னா இந்த தாயோட பையன் ரங்கன். அப்போ யாருடா வந்து சாப்பிட்டா அப்படிங்கிறா. பரமாத்மா ரங்கன் சேஷசாயியா அவளுக்கு காட்சி கொடுத்து ஒரு க்ஷணம் ரங்கனாகவும் ஒரு க்ஷணம் இவளுடைய புத்திரனாகவும் காட்சி கொடுத்தானாம். இடக்கை வலக்கை தெரியாத அஞ்ஞானியான என் பேர்ல இவ்வளவு காருண்யமா ரங்கா, உன்னோட பேரை என்னோட பிள்ளைக்கு நான் வச்சதுனால தானே எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது அப்படிங்கிறார். இந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்த இன்றைக்கும் ரங்கநாதன் ஜீயபுரம் எழுந்துருளி கீரையை அமுது பண்றார். சிலர் பகவானோட பேரை வைக்கிறா, கிருஷ்ணா அப்படின்னு வைக்கிறா, நரசிம்மா அப்படின்னு வைக்கிறா. ஆனா கிச்சு நச்சு அப்படிலாம் கூப்பிடுறா. கேட்டா ரொம்ப அன்புனால தான் நாங்கள் அப்படி கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்றா. கண்ணா, நாங்களும் உன்னை அன்பால தான்ப்பா கூப்பிட்டோம், ஆனா உன்னுடைய திருநாமத்தை நாங்க சிதைக்கல. கிருஷ்ணனை கிச்சு, நரசிம்மனை நச்சுன்னு நாங்க சிதைக்கல கண்ணா அப்படிங்கிறார்கள். சிறுமிகளாகிய நாங்கள் கோகுலத்துல எங்களோட நீ விளையாடினதுனால உன்னுடைய பெருமை தெரியாம உன்னை சிறுவனா நினைச்சு நாங்க கூப்பிட்டுட்டோம். சிறு பேரான நாராயணா அப்படின்னு கூப்பிட்டுட்டோம். அறியாத பிள்ளைகள்ப்பா நாங்கள் அப்படிங்கிறார். அடுத்த வாரம் சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே தொடரும். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.